ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே சூப்பராக இருக்கேன். இது நாங்கள் சென்னை வந்த நெக்ஸ்ட் டே மார்னிங், விச் மீன்ஸ் சண்டே மார்னிங். எந்திரிச்சதும் பக்கத்தில் இருக்கிற அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, அவங்களோட கார்டன் ஏரியா தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னென்ன செடி வச்சுருக்காங்க, எவ்வளோ காய் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவங்க 2 மாங்காய் மரம் வச்சுருந்தாங்க. 2துலேயும் அவ்வளோ மாங்காய் தொங்கிட்டே இருந்துச்சு. அவங்கள பறிக்கவே மாட்டாங்க போல். இருக்கிறப்ப அந்த அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா கொத்தாக மாங்காய் இருந்துச்சு, பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. தென் ஆஃபீஸ் போகிற ரூட்லேயுமே நிறைய பேர் வீட்டில் இந்த மாங்காய் மரம் வச்சுருந்தாங்க. எல்லாருமே அங்கே மாங்காய் செடி வளர்ப்பாங்க போல், பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தென் அன்னைக்கு பிளான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு தென் என் பிரதரையும் பார்த்துட்டு அகெயின் நைட் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறது. ஸோ இதுதான் ஃபுல் டே பிளானாக இருந்துச்சு. ஸோ ஃபுல் டே வெளியே தான் சுற்றணும்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சதும் ஒரு 9:30 போலவே குளிச்சு கிளம்பி, எங்களுக்கு ஹோட்டல்லையே பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி நாங்கள் அப்படி தான் புக் பண்ணியிருந்தோம். இல்லைனா எந்திரிச்சதும் வேறு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வெளியே எங்கேயாவது போகணுமேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் புக் பண்ணுறப்பவே பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட் மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு 9:30 போலவே கிளம்பிட்டோம். ஏன்னா என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நான் ஒரு 11 போல் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தென் அவங்கள லஞ்ச் எதுவும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டான்ட்டேன். பிகாஸ் பாவம் அவங்களே மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் ப்ரெஷரில் இருப்பாங்க. சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அவங்க ரிலாக்ஸ் பண்ணணும். ஸோ திருப்பி எனக்காக சமைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் நீங்கள் எதுவும் சமைக்காதீங்க சொல்லிட்டேன். தென் முந்தின நாள் நைட்டே நான் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன். பிகாஸ் அவங்க வீட்டில் 2 குட்டீஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் சாக்லேட்ஸு, சிப்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு போயிருந்தேன். நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அந்த லிங்க் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கிறப்போ இந்த பெருங்குளத்தூரோட ஸ்ரீராம் கேட்வே ஆஃபீஸை தாண்டி தான் அவங்க வீட்டுக்கு நான் போகணும். ஸோ போகிறப்ப எல்லாமே சேஞ்சாக இருந்துச்சு. புதுசாக ஏதோ பாலெல்லாம் போட்டிருந்தாங்க. பிகாஸ் நான் 2019 அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஜஸ்ட் 2 ரோடு மட்டும்தான் இருக்கும். அந்த ரோட்டில் இருந்து இங்கே கிராஸ் பண்ணால் அந்த கேட்வேயோட பெருங்குளத்தூரோட ரயில்வே ட்ராக்குக்கு வந்துடலாம். பட் இப்போ பார்த்தா பக்கத்தில் அந்த பில்டிங்கை கட்டிட்டு தான் இருந்தாங்க. இப்போ போய் பார்க்குறப்ப எல்லாமே கட்டி முடிச்சுட்டு ஆட்களும் ஏதோ பிரிட்ஜெல்லாம் போட்டு கேட்வே ஆஃபீஸ் போனாலே திருப்பி ஆப்போசிட் ரோட்டுக்கு வரணும்னா உள்ளே வண்டலூர் வரைக்கும் போய் சுற்றி வரணும் போல், அந்த மாதிரி இருந்துச்சு. பயங்கரமாக மாற்றிட்டாங்க. இதனால் நான் ஃபஸ்ட்டு எனக்கு போகிறப்ப இதெல்லாம் தெரியல. சரி போகிறப்ப இப்படி தான் இருக்குது போல், ரோடெல்லாம் மாற்றிட்டாங்கன்னு மட்டும்தான் போனேன். பட் நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போகிறப்ப தான் எனக்கு அந்த ஓலா டிரைவர்ஸ், ரேப்பிடோ டிரைவர்ஸ் வச்சு செஞ்சுட்டாங்க. பிகாஸ் நான் புக் பண்ணுவேன், உடனே எடுப்பாங்க, திருப்பி கால் பண்ணி பிக்கப் எங்கே ட்ராப் எங்கன்னு கேட்டு கேன்சல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது கொஞ்சம் பயங்கர கடுப்பாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி இது அவங்களோட வீட்டு இருக்கிற ஏரியா தான். சென்னைக்குள்ளே இப்படி ஒரு இடமா அப்படி தான் இருந்துச்சு. பிகாஸ் பயங்கர உள்ளையாக இருந்துச்சு. வண்டலூர்லேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே மேபி ஹைவேல தான் இருப்பாங்கன்னு பார்த்தா பட் உள்ளே போயிட்டே இருந்துச்சு. அவங்களோட லொக்கேஷன் ஃபஸ்ட்டு எங்களுக்கு பின்னாடி காமிச்சிருச்சு. நான் நினச்சேன் ஒரு வேளை அவங்க கிச்சனில் இருந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க போல் லொக்கேஷன், அதனால தான் நமக்கு பின்னாடி காமிக்குதுன்ட்டு பார்த்தா அப்புறம் நெட்டில் போட்டு திருப்பி மெயின் கேட்டுக்கு இது பண்ணோம். அப்போ தான் சொன்னாங்க அது எப்போயுமே பின்னாடி தான் காமிக்கும், நம்ம தான் மெயின் கேட் போட்டு முன்னாடி வந்துக்கணும் அப்படி சொன்னாங்க. ஸோ அங்கே போய் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிட்டு தென் ஆஃப்டர்நூன் ஒரு 1:30 போல் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் கிளம்பி தலப்பாக்கட்டிக்கு வந்துட்டோம். பிகாஸ் என் அண்ணனும் அங்கே வரேன்னு சொன்னதுனால சரி நம்ம 3 பேர் வெளியே சாப்பிட்டுக்கலான்ட்டு அவங்ககிட்ட பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக தலப்பாக்கட்டி வந்துட்டோம். அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு தலப்பாக்கட்டி இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருந்தோம். முந்தின நாள் இதே ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டோம். பட் காஞ்சிபுரமில் இருக்கிற அவுட்லெட்டு இப்போது இங்கே இருக்கிற ஒரு இதில் ட்ரை பண்ணலான்னு சொல்லி போயிருந்தோம். பிகாஸ் எங்களுக்கு இங்கே இருக்கிற தலப்பாக்கட்டியோட இது பிடிச்சிருச்சு. பெங்களூரில் கொஞ்சம் அவுட்லெட்ஸ் இருக்குது. பட் ஏதோ எங்களுக்கு இந்த டேஸ்ட்டு வராத மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஸோ போனதும் அங்கே ஒரு ஸ்டாட்யூ வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் என்னால் ஃப்ரண்ட் ஃபேஸ் எடுக்க முடியல. அதனால் அப்படியே பேக்கில் இருந்து மட்டும் எடுத்தேன். இது நான் சும்மா ஆங்கிள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சு செக் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் எனக்கு பின்னாடி அந்த சன்லைட்டோட கிளாஸ் விண்டோ தான் இருந்துச்சா, ஃபேஸ் எதுவுமே சரியாகவே தெரில. சரி எடுத்து பார்ப்போம், நல்லா இருந்தால் அட்டாச் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது இந்த பிளாக் சிக்கன் ஃப்ரை. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தென் நெக்ஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணது மட்டன் பிரியாணி வாங்கியிருந்தோம். தென் பரோட்டா வாங்கியிருந்தோம், எக் கொத்து பரோட்டா வாங்கியிருந்தோம். ஸோ இது எல்லாத்தையும் வாங்கி டேஸ்ட் பண்ணுறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அதில் வரப்பு மட்டும்தான் இருக்கும், அந்த மசாலா இருக்கும். நம்ம ஒரு நாள் சாப்பிட்டோமே, சாப்பிட்டுட்டு திங்க முடியாது குண்டூர் இங்கே இருக்கு. அது ஓகே
நல்லா வயிறார திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து அண்ணனோட காலேஜ் வந்து பக்கம் தான். அண்ணன் வந்து டாக்டரேட் பண்ணுறான். ஸோ அவன் காலேஜ் அங்கே தான் இருக்கா. ஒரு டைம் அப்படியே காலேஜுக்கு வா அப்படின்னு சொல்லியிருந்தா. பட் எனக்கு தான் பயம். ஏன்னா உள்ளே விடுவாங்களா மாட்டாங்களா, வெளியே நிற்க வச்சுருவாங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அதெல்லாம் இல்லை, உள்ளே விடுவாங்க வா அப்படி சொன்னதுனால சரின்னு சொல்லிவிட்டு அவன் காலேஜுக்கு போயிட்டு ஒரு விசிட்டை போட்டோம். கொஞ்ச நேரம் அங்கே அப்படியே சுற்றிட்டு தென் அங்கேருந்து நாங்கள் ரூமுக்கு வர்றதுக்கு ஒரு 3:30 ஆகிடுச்சு. ஸோ அகெயின் நைட்டு வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணுமா. ஸோ அதனால் சரி கொஞ்சம் நேரம் ஒரு பவர் நேப் மாதிரி எடுத்துகிட்டு தென் ஈவினிங் 5:30 போல் கிளம்பலான் இருந்தோம். பார்த்தா நாங்கள் தூங்கி எந்திரிக்கிறதுக்கே எங்களுக்கு 6:30 ஆகிடுச்சு. அப்படி ஒரு டயர்டு. வெயில் பயங்கரமாக இருந்துச்சு சென்னையில். ஆஃப்டர்நூன் வேறு ஆல்ரெடி ஹெவியாக சாப்பிட்டுட்டோமா. நைட்டு டின்னருக்கு தான் அவங்க கூப்பிட்ருந்தாங்க. ஸோ நாங்கள் முன்னாடியே கால் பண்ணி இந்த மாதிரி லைட்டாகவே பண்ணுங்கள், ஆஃப்டர்நூன் நாங்கள் ஹெவியாக சாப்பிட்டுட்டோன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ போகிற வழியில் அங்கே ஹோட்டல் பக்கத்துலேயே, நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குது. ஸோ எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் தான் எல்லா சாக்லேட்ஸும் என்னன்னாலும் வாங்கிட்டு இருந்தோம். இன்னும் 2 டைம் போயிருந்தோம். அந்த கடைக்காரருக்கே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இவங்க வீட்டிலே ஒரு குட்டி தம்பி இருக்கான 2 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அவனுக்கு போகிறப்ப சாக்லேட்ஸ் பிஸ்கட் அந்த மாதிரி வாங்கிட்டு போயிருந்தோம். போகிறப்ப அந்த குரோம்பேட் அந்த ஏரியாலாம் போகிறப்ப பழைய நினைவுகள் தான் வந்துச்சு. ஆஃபீஸ் வந்தது போனது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்க வீட்டை ரீச் பண்ணுறதுக்கு அரவுண்ட் எங்களுக்கு ஒரு 7:30 இருக்கும். நாங்கள் போகிறப்ப அவங்க ஸ்டில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் ஒரு புடி பிடிச்சிட்டு அங்கே வீட்டு பக்கத்தில் ஒரு லேக் இருக்கா. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம், நைட் வாக் மாதிரி. அப்படியே நடந்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருக்கிற ஷாப்ஸ் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் நாங்கள் எதுவுமே அங்கே வாங்கி சாப்பிட்ல. ஐஸ்கிரீம் எல்லாம் விற்றுட்ருந்தாங்க, பட் நாங்கள் வாங்கலை. பிகாஸ் மத்தியானமும் ஹெவியாக சாப்பிட்டோம். நைட் அவங்க வீட்டிலே நல்லாவே சாப்பிட்ருந்தோம். சப்பாத்தி, ரைஸ் வச்சுருந்தாங்க. தென் அவங்க வந்து கேரளா, அவங்க ஒய்ஃபு. ஸோ கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. தென் தந்தூரி பண்ணியிருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த சாப்பிட்டது கொஞ்சம் இதாகணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வாக்கிங் மாதிரி வந்தோம். ஸோ அங்கேருந்து திருப்பி வீட்டுக்கு போயிட்டு தென் அங்கே எல்லாத்துக்கும் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் எங்கள் ரூமுக்கு வர்றதுக்கு அரவுண்ட் ஒரு 10:30 ஆகிடுச்சு. வந்ததும் சரியான டயர்டு, படுத்து தூங்கிட்டோம். பிகாஸ் நெக்ஸ்ட் டே நான் அகெயின் ஆஃபீஸ் போகணும், அதுக்காக சீக்கிரம் வந்துட்டோம். ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் தரேன், மறக்காமல் அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.